நம்ம ஆட்சி முடிய 1 வருஷம் தான் இருக்கு. இந்த கொஞ்ச நாள்ல சரித்திரத்துல கண்டிப்பா நம்ம பேர் இருக்கணும். ஆட்சியில அநியாயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க பண்ணிட்டு இருக்கிற செட்டில்மெண்ட்டுங்க, ஆக்கிரமிப்புங்க, ரவுடிசம் அத்தனையும் நிறுத்திடணும். உலக ஆரம்பிச்சுட்டாரு. சீக்கிரமா டாக்டர் கூப்பிடுங்க. வேண்டப்பட்டவங்களுக்கு சலுகை கொடுக்க கூடாது. அதிகாரத்தை சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்த கூடாது. என்ன சொல்லுது திடீர்னு? இப்ப நாம எல்லாம் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் வெளியில ரொம்ப நல்ல பேர் இருக்கு. ஆமா ஆமா, உனக்கு எவ்வளவு நல்ல பேர் எனக்கு தெரியாது. அந்த உடஞ்சு போன பிளைஓவர் கான்ட்ராக்ட் கொடுத்தது நீதானே. இன்னும் கொஞ்சம் லேட்டா உடஞ்சிருந்தா நான் இன்னைக்கு லேட் சிக்க முடிச்சு. என்னத்த நல்லது பண்றீங்க நீங்க எல்லாம்? 100 ரூபாய் சாங்ஷன் ஆனா அதுல 75 ரூபாய் உங்களுக்கு, 15 ரூபாய் ஆபீசர்ஸ். ஜனங்களுக்கு மிஞ்சது வெறும் 10 ரூபாய். இதுவும் ஆட்சி? மாறணும், கண்டிப்பா மாறணும். என்னப்பா இது? இந்த 1 வருஷம் மட்டும் நம்ம ஒழுங்கா வந்துட்டோம்னா மக்கள் நம்மள நம்பிடுவாங்களா? இப்ப வரைக்கும் அநியாயம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் நாமளே வந்துட்டோம்னா என்ன ஆகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம மேல கேச போடுவாங்க. ஐடி, சிபிஐ, இடி மொத்தமா நம்மள தூக்கி நல்லா வச்சு செய்வாருங்க. தேவையா? அனுபவிச்சீங்கல்ல, அனுபவிங்க, பேஸ் பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணி கிளீனா வெளியில வாங்க. உங்க ஒருத்தருக்கு நல்ல பேர் வரணுன்றதுக்காக 24 மந்திரிங்க, 115 எம்எல்ஏங்க, லட்சக்கணக்கான கட்சிக்காரங்க எல்லாம் ஓட்டு கொண்டுமா? எனக்கு கட்சியை விட நம்பி ஓட்டு போட ஜனங்க தான் முக்கியம். இன்னும் 1 வருஷத்துக்கு நான் தான் முதலமைச்சர். ஒரு தப்பு போதும், உங்க அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்ல, பர்சனல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும்.